ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் சொசேஜஸ் வச்சு ஒரு புதிய ரெசிபி செய்யலாம்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னால் என்னோட சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சொசேஜ் கறி செய்கிறதுக்கு 4 சிக்கன் ஃப்ரைங்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூட 2 கிலோ வெள்ளைப்பூடு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவாயில், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன தக்காளி இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் 4 சொசேஜஸுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பூண்டு தான் வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற சொசேஜஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகி வரும்போது கட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளைப்பூடு, 1/2 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கொள்வோம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவாயில், தக்காளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து சாஃப்டாகும் வரைக்கும் மூடி வேக வச்சுக்கொள்வோம். இப்போ பார்க்கலாம், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து சாஃப்டாகியாச்சு. இப்போ இதில் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாட பச்சை வாசம் போகும் வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். மசாலாட பச்சை வாசம் போய் நல்லா பொரிஞ்ச வாசம் வருது. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சொசேஜஸை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சொசேஜஸோட மசாலா நல்லா சேர்ந்ததும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுவோம். இடைக்கிட 2 தரமாவது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியால். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிட்டுது. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அதோட சேர்த்து கொள்ளலாம். என்னடா இது கறிக்குள்ளே சுகராண்டு யோசிக்காதீங்க, செய்து பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும் எப்படி இருக்குதுண்டு. சுகரை சேர்த்ததும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே சொசேஜஸை வேக விடாதீங்க. ஓவர் குக் பண்ணும்போது சொசேஜஸ் உதிர்ந்து கறியோட டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும். நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. 3 நிமிஷம் முடிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட கறி ஜூஸியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த கறியை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். வளமையாக சொல்லுறது தான், இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.